ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு வருகிறது. ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம். இந்த நாட்களில் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை அம்மன் அள்ளி தருவாங்க. அல்ல குறையாத செல்வத்தை கொடுப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக ஆடி 18ஆம் நாள் கோவில்களில் போயிட்டு நதிக்கரையில் நீராடி பெண்கள் தாலிக்கயிறை மாற்றி புதிய தாலிக்கயிறும் அணிவது உண்டு. திருமணமான பெண்கள் தங்களுடைய மஞ்சள் கயிற்றை கணவர் கையால் மாற்றிப்பாங்க. இந்த நாட்களில் தாலி பெருக்கி போடும்போது நீண்ட நாட்களாக பெண்கள் மஞ்சள் குங்கும பூவோடு பொட்டோட தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். பெரும்பாலும் திருமணமான 3ஆவது மாதத்தில் இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதுலேயும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இது ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு புதுசாக திருமணமான பெண்கள் நதிக்கரையில் போயிட்டு இரவு நிலாசோறு சாப்பிடும் பழக்கம் கூட இருக்குது. அதே போல் திருமணமாகாத பெண்கள் விரைவிலேயே திருமணமாகணும், தங்களுக்கு நல்ல கணவர் கிடைக்கணும் அப்படின்னு அம்மனை வேண்டி மஞ்சள் கயிற்றை கழுத்தில் கட்டிப்பாங்க. இப்படி செய்யறதுனால அவங்களுக்கு அடுத்த ஆடி மாதத்திற்குள்ளே திருமணம் நிச்சயமாகும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை. ஆடி 18 அன்னைக்கு சப்த கன்னியரை வழிபடுறதுனால நம்ம எதை நினைத்து வழிபட்டாலும் நமக்கு நிறைவேறும். இந்த ஆடி 18 இருக்கு இல்லையா, இதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. தமிழில் உள்ள 14 கீழ்கணக்கு 14 மேற்கணக்கு, இந்த நூல்களோட எண்ணிக்கை 18, பாரதத்தின் யுத்தம் நடந்த நாட்கள் 18, பாரதத்தின் அத்தியாயம் 18, கீதையின் அத்தியாயங்கள் 18, சபரிமலையில் உள்ள படிகள் 18, சித்தர்கள் 18, கணங்கள் 18, புராணங்கள் 18, இப்படி 18ஓட எண்ணிற்கு பல சிறப்புகள் இருக்குது. ஆடிப்பெருக்கு நாளில் தான் பாரத போர் முடிஞ்சதாக புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆடிப்பெருக்குங்கிறது நீர்நிலைகள் பெருக்கி விவசாயம் செழிக்க உதவும். காவிரி அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு நாள். காவிரி நதி இருக்கும் இடங்களில் மட்டும் வழிபாடு நடத்தணும் அப்படின்னு இல்லை, நதிகள் ஓடும் இடங்கள் அனைத்துலேயுமே இந்த வழிபாடை செய்யலாம். இந்த நாளில் ஆற்றங்கரையில் இல்லை வீட்டிலேயே கலசம் வைத்து காவிரி அணையை நினைத்து வழிபடும் பழக்கமும் இருக்குது. பஞ்சபூதங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. பஞ்சபூதங்களில் ரொம்ப முக்கியமானது தண்ணீர். நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு வள்ளுவரோட குரல்லே இருக்குது. தண்ணீரை நம்ம பாதுகாக்கணும், தெய்வமாக மதித்து வழிபடணுங்கிறதுக்காக தான் ஆடிப்பெருக்கு தினத்தில் நீர்நிலைகளில் வழிபடும் வழக்கத்தை தமிழர்கள் கொண்டு வந்தாங்க. இந்த வருடம் இந்த ஆடிப்பெருக்கு பார்த்திங்கன்னா 3/8/2025 நாளைய தினம் காலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அல்லது 11லேருந்து 12 மணி வரைக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம். 9:45 வரைக்கும் நவமி இருக்குது. அதனால் நீங்கள் 11லேருந்து 12 மணி வரைக்கும் கூட நீங்கள் தாலிக்கயிறு மாற்றிக்கலாம். மாலை நேரத்தில் தாலிக்கயிறு மாற்ற மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மதிய நேரத்திலே மாற்றிக்கோங்க. இந்த தினத்தில் எதை செய்தாலும் அது பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதற்கு ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த தினத்தில் நம்ம எதை தொடங்கினாலும் அது வெற்றிப்படி அடைய விரும்புகிறவங்க ஆடி 18 தினத்தில் காரியத்தை தொடங்கணும். கடை வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்க இந்த தினத்தில் தொடங்கலாம். புதுசாக ஏதாவது வாங்கணும் விரும்புகிறவங்க இந்த தினத்தில் வாங்கலாம். காவிரி ஆற்றங்கரையில் வாழை இலை விரித்து அதன் மேலே மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பூ பழங்கள் கண்ணாடி வளையல்கள் காதோல கருக்குமணி இந்த மாதிரி மங்கள பொருட்கள் வைக்கணும். அதற்கு முன்னாடி விளக்கேற்றி தீபம் காட்டி நம்ம காவிரி அணையை வழிபடணும். வழிபட்டதுக்கு அப்புறம் வாழை இலையை ஆற்றில் விடுவது ஒரு பாரம்பரிய வழக்கம். ஆற்றங்கரைக்கு போயிட்டு வழிபட முடியாதவங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி அதில் கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சம் பூக்கள் போட்டு இதை காவிரி அன்னையாக நினைத்து பூஜை அறையில் வைத்து இந்த முறையில் வழிபடலாம். புதுசாக திருமணமானவங்க கணவர் கையால் தாலிக்கயிறு மாற்றிக்கணும். திருமணமாகாத பெண்கள் மூத்த சுமங்கலி பெண்கள் கையால் மஞ்சள் கயிறை கழுத்தில் போட்டுக்கலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் அவங்களுடைய மாங்கல்ய வளம் அதிகரிக்க மஞ்சள் கயிறை மாற்றி புதிய கயிறை அணிவாங்க. ராகுகால யமகண்டத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி செய்கிறதுனால திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு அடுத்த ஆடி மாதத்துக்குள்ளே திருமணம் நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். இந்த ஆடிப்பெருக்கில் அனைவருமே காவிரி அணையை வழிபடுங்க, அனைத்து நலன்களும் கிடைக்கும். நம்ம செய்த கர்மவினை நம் தலையெழுத்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கோம். இதெல்லாம் முழுமையாக சரி செஞ்சு நம் தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாது. இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்து தப்பிக்க சில பரிகாரங்கள் நமக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். இதை செஞ்சு பாருங்கள், தவறு கிடையாது. அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கல்லாப்பட்டியில் போட்டு வந்த ஒரு பொருள் தான் இந்த பொருள். இந்த பொருளை வைத்து நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம், திடீர்னு எவ்வளோ பணம் எப்படி வந்தது அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நமக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நபராக நம்மளே மாறுவோம். அந்தளவுக்கு நம்மளை மாற்றக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பொருள். இதை நாளைய தினம் ஆடிப்பெருக்கில் நீங்கள் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல நாளில் நம்ம துவங்குகிறோம்.
நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கல்லாப்பெட்டியில் ஜாதிக்காயை போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ஜாதிக்காயை வச்சு தான் இப்போ ஒரு சுலபமான தாந்திரிக பரிகாரத்தை பார்க்க போகிறோம். ஒரு மஞ்சள் நிற சதுர வடிவில் ஒரு துணியை எடுத்துக்கோங்க. அதில் 3 ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து 1 ரூபா காசையும் போட்டு முடித்து மஞ்சள் நிற நூலால் முடிச்சு போட்டு பீரோவில் வைங்க. எதிர்பாராத பண வரவுங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் 1 ரூபாய்க்கு பதிலாக அதில் தங்கத்தை வச்சு முடிச்சு போட்டு வச்சாலும் தங்க நகைகள் வீட்டில் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த 3 ஜாதி காய்களுக்குடன் வெள்ளி நகைகளை சேர்த்து வச்சா வீட்டில் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சமையல் அறையில் ஜாதிக்காயோட ஒரு பிடி அரிசி, ஒரு கைப்பிடி பருப்பு, ஏதாவது ஒரு தானிய வகை, இந்த 3 பொருட்களையும் வச்சு முடிச்சு போட்டு சமையலறையில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டா போதும். சமையலறையில் எப்போதுமே தனதானியத்திற்கு பஞ்சம் வராது. தொழில் செய்யும் இடத்துல லாபம் அதிகமாக வரலைனாலும் இதை செஞ்சு பார்க்கலாம். இப்போ சொன்னது போல் சதுர வடிவில் மஞ்சள் துணி ஒன்று எடுத்துக்கணும். அந்த மஞ்சள் துணியில் 3 ஜாதிக்காய் வைக்கணும். ஒரே ஒரு சின்ன பேப்பரில் லாபம் அப்படின்னு எழுதி அந்த ஜாதிக்காடை வச்சு அதில் 1 ரூபாய் காசை வச்சு முடிச்சு போட்டு தொழில் செய்யும் இடத்துல வச்சு பாருங்கள். நஷ்டமாக இருக்கும் தொழில் கூட நல்ல லாபத்தை தரும். படிப்படியாக உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரும். ஜாதிக்காயை எந்த இடத்துல நம்ம எதை நினச்சி நம்ம வைக்கிறோமோ அது நமக்கு பல மடங்காக பெருகும். ஜாதிக்காய்க்கு அப்பேற்பட்ட ஒரு வசியத்தன்மை இருக்குது. அழகில் வசியம் ஆகாதவங்க யாராவது உண்டா? அந்த அழகை கொடுக்கும் சக்தியே இதை ஜாதிக்காயில் மறைஞ்சிருக்கு. இப்பேற்பட்ட ஜாதிக்காயை வச்சு சொல்லப்பட்ட சுலபமான சக்தி வாய்ந்த பரிகாரங்களில் இதுவும் ஒன்று. நம்பிக்கையோட முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல பலனை பெறலாம். ஜாதிக்காயை வச்சு உங்களுக்கு பண வரவு வந்தால் இதன் மூலம்தான் எனக்கு பண வரவு வந்தது அப்படிங்கிற ரகசியத்தை மட்டும் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயம் இந்த ஒரு பொருளை நாளைய தினம் நீங்கள் பணப்பெட்டியில் வச்சு பாருங்கள். பல மடங்காக கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தங்கம், பணம், வெள்ளி நகைகள் எல்லாமே சேர்வதை கண்கூடாக பார்க்கலாம். நல்லா உழைக்கணும், கடினமாக உழைக்கணும், முயற்சி பண்ணணும். நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் இது போல வழிபாடுகளையும் சேர்த்து செய்யும்பொழுது நமக்கு வரக்கூடிய பணமானது வீண் விரயமாகாமல் நல்ல சுப செலவிற்கு பயன்பாட்டிற்கு பயன்படும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பான சொந்தங்களுக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். நன்றி.